இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஓக்யூ அண்ட் எரெக்ஷன் டிராயிங் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அந்த எரெக்ஷன் டிராயிங்ல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பிரகாரம் தான் நான் எங்கள் சைட்டில் எரெக்ஷன் பண்ண முடியும். நான் வந்து என்னோட ஓனாவோ என்னோட டீம் ஓனாவோ நான் இதுவே பண்ண முடியாது. ஸோ எங்களோட பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எரெக்ஷன் டிராயிங். ஸோ நான் இந்த மெம்பரை இந்த இடத்துல தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் மாற்றி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா என்னோட பில்டிங் மேட்ச் ஆகாது. ஓகே. ஸோ அதனால என்னோட டிராயிங்கில் என்ன பார்ட்னருக்கு என்ன இந்த இடத்துல எரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லுதோ அதே தான் நான் இங்கே பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸ்டர்னல் கொலாட்ரல் லோடோ உள்ள விண்ட் லோடோ ஏதோ ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகும்போது பில்டிங்கை சேஃபாக பாதுகாக்கிறதுக்கு இந்த விண்ட் பிரேசிங் வந்து நம்மளுக்கு தேவை. பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ, இந்த பர்டிகுலர் மெம்பரோட வெயிட் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கிரேனோட கெப்பாசிட்டி, கிரேன் பூமோட லென்த்து, சரிங்களா, எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் கிரேனை யூஸ் பண்ண முடியும். ஈவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாமே ஃபேப்ரிகேஷன் முடிஞ்சிடும். சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் கிடையாது, ஒன்லி அசம்பிளி மட்டும் தான் நம்மளோட ஒர்க்கிங். இது வேர் ஹவுஸ் அப்படின்றதுனால ஸோ கஸ்டமருக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே லைட்டில் சன்லைட் உள்ள வரணும். ஓகே சார். அந்த பர்பஸ்க்காக நம்ம ஜியோமெட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு டிசைன் டீட்டெயிலிங் பண்ணி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்லைட் சிஸ்டம் அப்படின்னும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இபி பவர் கன்சியூம் பண்ணுறது வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்லைட் ஜியோமெட்ரிக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேற எங்கேயும் கிடையாது, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ நம்ம கூட ப்ராஜெக்ட் இன்ஸ்டலேஷன் மேனேஜர் பாஷா சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வருது, வந்ததுக்கப்புறம் எப்படி சார் உங்கள் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு ப்ராஜெக்ட்டில்? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியிலேருந்து ரெடி ஃபார் டிஸ்பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். மெயில் வந்து மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணி விட்ருவாங்க. ஓகே சார். ஸோ என்னோட ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ரெடி ஃபார் டிஸ்பேச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ஸ் மெட்டீரியல் டிஸ்பேச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டீமை மொபைலைஸ் பண்ணிவிடுவோம். இங்கே என்னோட சைட்டில் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா எனக்கும் என்னோட டீமுக்கும் அன்லோடிங், பெயிண்டிங், எரெக்ஷன் அண்ட் ஃபினிஷிங், ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டி நாங்கள் மெயினாக ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் மெட்டீரியல் வந்துருச்சு அப்படின்னா மெட்டீரியல் அன்லோட் பண்ணுவோம் சேஃபாக. அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ப்ரைமர் வந்து பிளான்ட்லேயே அடிச்சு வந்துடும் ஆல்ரெடி. இங்கே வந்து பெயிண்ட் ப்ரைமர் டாப் கோட் மட்டும் நம்ம அடிப்போம். இங்கே எனாமலோ எப்பாக்ஸியோ ஆஸ் பர் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் அடிப்போம். அதுக்கப்புறம் எரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு எரெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த பிஇபி எரெக்ஷனுக்கு தனியாக ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஓகே. அது அந்த மெத்தடாலஜி பிரகாரம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடாலஜியை டீவியேட் பண்ணி எரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த மெத்தடாலஜி என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரேஸ்டு பேயோட எரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிரேஸ்டு பே எரெக்ஷன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற எரெக்ஷனோட பில்டிங் வந்து ஸோ எந்த ஒரு ஸ்டெபிலிட்டி பாயிண்டோட வீக் இல்லாமல் ஸோ ஃபர்தர் அப்படியே கண்டினியூ போகிறதுக்காக ஸோ எந்த சைட்டில் எந்த பக்கம் என்னோட கிரிட்டில் பிரேசிங் பே இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிரேஸ்டு பேல தான் என்னோட எரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். பர்டிகுலராக இந்த சைட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா, பிரேஸ்டு பேனா என்னென்ன மெட்டீரியல், எங்களுக்கு எங்கேருந்து இன்புட் வருது, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வாக் த்ரூ மாதிரி உங்களுக்கு காட்டிடுறேன். கண்டிப்பாக. இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டான பில்டிங் இருக்குது? இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். 40,000 ஸ்கொயர் ஃபீட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பில்டிங் வந்து வேர் ஹவுஸ் பர்பஸ்க்காக ஆமாம் வேர் ஹவுஸ்க்காக கட்டியிருக்கோம். பில்டிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் பில்டிங், இன்டர்மீடியட் காலம் இருக்கும். அதில் ஏ டைப் பில்டிங் வித் இன்டர்மீடியட் காலம். எஸ் ஏ டைப் பில்டிங் வித் இன்டர்மீடியட் காலம். ஸோ என்னோட எரெக்ஷன் ப்ராசஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சரிங்களா. இப்போ எனக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஓக்யூ அண்ட் எரெக்ஷன் டிராயிங் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அந்த எரெக்ஷன் டிராயிங்கில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பிரகாரம் தான் நான் எங்கள் சைட்டில் எரெக்ஷன் பண்ண முடியும். நான் வந்து என்னோட ஓனாவோ என்னோட டீம் ஓனாவோ நான் இதுவே பண்ண முடியாது. ஸோ எங்களோட பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எரெக்ஷன் டிராயிங். ஓகே. இல்லை அந்த டிராயிங் நான் டிவைட் பண்ணவே முடியாது, டிவைட் பண்ணவும் கூடாது. டிசைன் டீட்டெயிலிங் என்ன சொன்னதோ அதை நான் பண்ண முடியும். ஸோ அந்த டிசைன் டீட்டெயிலிங் ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு இங்கே அமுச்சு வைப்பாங்க. ஸோ இங்கே மெட்டீரியல் வந்துருச்சு, இப்போ அன்லோடிங் பண்ணிட்டோம், பெயிண்டிங் முடிச்சிட்டோம். பெயிண்டிங் முடிச்சோடனே இப்போ நம்ம வந்து எரெக்ஷன் ப்ராசஸ்க்கு போக போகிறோம். ஓகே சார். இப்போ இதில் என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு மெம்பருக்கும், ஓகே சார், எல்லா மெம்பருக்கும் ஈச் அண்ட் நெட்டு போல்ட்டுக்கும் ஒரு பார்ட் மார்க் இருக்கும். பார்ட் மார்க் இருக்கும்? ஆமாம், ஒரு பார்ட் மார்க் இருக்கும். பார்ட் மார்க் என்ன சார்? பார்ட் மார்க்னா இந்த பர்டிகுலர் மெம்பர் இந்த இடத்துல தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்லேயே ஐடென்டிஃபையாக இருக்கும். இதே பார்ட் மார்க் என்னோட டிராயிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே சார். டிராயிங்லேயும் அந்த பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக மேட்சாக இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ நான் இந்த மெம்பரை இந்த இடத்துல தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் மாற்றி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா என்னோட பில்டிங் மேட்ச் ஆகாது. ஓகே. ஸோ அதனால் என்னோட டிராயிங்கில் என்ன பார்ட் மார்க் என்ன இந்த இடத்துல எரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லுதோ அதே தான் நான் இங்கே பண்ணி ஆகணும். அதே மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்காக எரெக்ஷன் மெத்தடாலஜி நாங்கள் வச்சுருப்போம். பிஇபி பில்டிங்னு ஒரு தனி மெத்தடாலஜி இருக்குது எரெக்ஷனுக்காக. அந்த மெத்தடாலஜி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அது பார்த்துடலாம் வாங்க. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சார், ஆமாம் சார், ஸோ நம்ம இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்டீல்ஸ் வந்து காலம் அப்படின்னுவோம். ஓகே சார். ஸோ இது 2 காலம். ஸோ நான் இப்போ என்னோட எரெக்ஷன் மெத்தடாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீ காலம் எரெக்ஷன் பண்ணணும்.
காலம் எரெக்ஷன் பண்ணிட்டு இந்த 2 காலத்தை இண்டிவிஜுவலாக விடக்கூடாது. ஓகே ஸோ இது டைப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா சேஃப் கிடையாது எனக்கு. ஓகே அதனால காலத்தை நிப்பாட்டிட்டு இந்த பர்லின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை. பர்லிங்ஸ் அப்படின்னு என்னதுங்க சார்? இந்த இந்த particular- சி செக்ஷன் இருக்குங்களா, இந்த பர்టిక్యులர் பர்டிகுலர் நம்பர் சரிங்களா, Okay. இது வந்து பர்லின்ஸ் பண்ணுவோம். ஓகே இந்த பர்லின்ஸ் போட்டு இந்த 2 காலத்தை இன்டர்லாக் பண்ணுவோம். ஸோ Okay. இந்த காலம் இண்டிவிஜுவலா நிக்கிறதுக்கு பதிலா இது வந்து இன்டர்லாக் ஆயிடுங்க எனக்கு. சப்போர்ட் ஆயி ஸோ நின்னுக்கும். சேஃபா இருக்கும். இப்போ இந்த கீழ லாக் ஆயிருக்கும், பர்லிங்ஸ் லாக் கீழே வந்து எனக்கு ஆங்கர் போல்ட் இருக்கும். ஸோ எனக்கு Okay, என்ன கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஸோ இந்த ஆங்கர் போல்ட் வரலும் எனக்கு கஸ்டமர் வச்சு கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆங்கர் போல்ட். ஓகே சார். இந்த பார்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஆமா, கொடுத்துருவாங்க. கஸ்டமர் இதுல கொடுத்துருவாங்க. இருந்து தான் நம்ம எரெக்ட் பண்ண போறோம். எபோவ் த ஆங்கர் போல்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து எங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ல வந்துரும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் வருவோம். ஸோ இந்த ஆங்கர் போல்ட்ல இந்த காலத்தை நிப்பாட்டிட்டு போல் நெட் டைட் பண்ணிட்டு இந்த காலத்தை நிப்பாட்டினா காலத்தை மட்டும் நிப்பாட்டினா சேஃப் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மெம்பருமே இண்டிவிஜுவலா ஒரு 10 மீட்டருக்கு நிக்காது. நிக்காது. ஸோ இந்த காலத்தோட ஹைட் பாத்தீங்கன்னா 30 ஃபீட். ஓகே ஸோ 30 அடி. இந்த 30 அடி காலத்தை இண்டிவிஜுவலா நிப்பாட்ட முடியாது. ஓகே ஸோ நான் சைமல்டேனியஸா 2 காலத்தை நிப்பாட்டிட்டு ஓகே 2 காலத்தை டைப் பண்ண அப்படின்னா என்னோட மெம்பர் இப்போ சேஃப். ஓகே சார். இதை முடிச்சுட்டு இந்த பர்டிகுலர் பே வந்து பிரேஸ்டு பே அப்படின்னும். ஓகே விண்ட் பிரேசிங் பே. இந்த ஒரு பைப் ரன் ஆகுது இல்லைங்களா, ஆமா ஸோ சார். அந்த இந்த டாப் டு எண்டு. இந்த பைப் இந்த எக்ஸ்ங்களா? எஸ் எஸ் எஸ். இந்த ரவுண்ட் பைப் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். இந்த ரவுண்ட் பைப் வந்து நாங்கள் பிரேஸ்டு பே அப்படின்னும். ஓகே சார். இந்த பர்டிகுலர் பேவை பிரேஸ்டு பே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரேசிங் போட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 காலம் 100% சேஃப் எனக்கு. 100% சேஃப். 100% சேஃப் எனக்கு. இதுக்கப்புறம் சைமல்டேனியஸா இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதே Okay. பிரேஸ்டு பே, அதே பைப், அதே மெம்பர் இருக்கும். ஓகே சார். இதை எடுத்துருவோம். இன்டர்மீடியட் காலம்ஸ் இருக்கும். ஓகே சார். இதை எடுத்த அப்புறம் இதுக்கான ராஃப்டர்ஸ் பண்ணுவோம். மேலே ரன் ஆகுது இல்லைங்களா ஆமா சார். ஆமா சார். ட்ரஸ், ஆமா சார். இதை வந்து ராஃப்டர்ஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒருக்கும் இண்டிவிஜுவலா பார்ட் மார்க் எனக்கு. பார்ட் எல்லாத்துக்குமே தனித்தனி. எல்லாத்துக்குமே தனித்தனியா இண்டிவிஜுவல் பார்ட் சார் மார்க் இப்போ இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்னு வருது இல்ல சார்? ம். இந்த ஸ்க்ரூ இங்க தான் வரணும், இதுக்கு ஒரு பார்ட் மார்க் இருக்கு. ஆமா, இந்த போல்டு இருக்கு இல்லைங்களா, ஆமா இந்த சைஸ் போல்டு இவ்வளவு லென்த் இவ்வளவு டயா தான் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு டிராயிங்ல மெம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓ அப்படிங்களா? இது மட்டும் தான். இது மட்டுமே சின்ன ஒரு கொடுத்துருப்பாங்க. போல்ட்டுக்கே வந்து இருக்கும். கண்டிப்பா மைக்ரோ டீடைல் கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ டீடைல் என்ன அந்த அந்த இடத்துல வேற லென்த் வேற போல்டு போட்டா மேட்ச் ஆகாது, மேட்ச் ஆகாது. வேற லென்த் போட்டா அப்படின்னா ஃபங்க்ஷனலும் மேட்ச் ஆகாது. ஃபங்க்ஷனலும் மேட்ச் ஆகாது. ஸோ எதுவுமே மேட்ச் ஆகுது. ஸோ இதுல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கு மைக்ரோ டீடைலிங் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. நான் பார்ட் மார்க்கை மாத்தி போட்டாலும் அது யூஸ் கிடையாது. யூஸ் கிடையாது. மாட்டவும் மாட்டாது. மாட்டவும் மாட்டாது. ஓகே. அதுதான் மெயின் இதுல. இந்த எக்ஸ் எதுக்குங்க சார் கொடுத்துருக்கோம் நம்ம? இது வந்து விண்ட் பிரேசிங் அப்படின்னு. விண்ட் பிரேசிங். விண்ட் பிரேசிங் அப்படின்னுவோம். பில்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் போது ஸோ விண்ட்லோடு நம்ம பில்டிங் அட்டாக் ஆனாலோ விண்ட்லோடுங்க ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னாலோ ஸோ இந்த விண்ட் பிரேசிங் தான் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ல இருந்து பில்டிங் ஒரு வைப்ரேஷன்ல இருந்து ஒரு சேஃப் பண்ணும். சேவ் பண்ணும். இது பாத்தீங்கன்னா எவரி பேல இருக்காது. ஆமா, எல்லா இடத்துலயும் இல்ல. ஒன்னு எல்லா இடத்துலயும் கிடையாது. 1 விட்டோ இல்ல 3ஓ 4ஓ விட்டோ அது ஆஸ் பர் த டிசைன். டிசைனர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி விண்ட் பிரேசிங் கொடுத்துருவாங்க. ஓகே. இந்த விண்ட் பிரேசிங்கோட பர்பஸ் இப்போ எக்ஸ்டர்னல் கொலாட்ரல் லோடோ ஓகே. அப்போ உள்ள விண்ட் லோடோ ஏதோ ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகும்போது பில்டிங்கை சேஃபா பாதுகாக்கிறதுக்கு இந்த விண்ட் பிரேசிங் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. மேல இருக்கிறது அதே சேம் அதேதான், இதே பாலிசி, இதே கான்செப்ட், இதுதான் கான்செப்ட் தான். இங்க ஸ்டார்ட் ஆகி காலத்தோட எண்ட்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த காலத்தோட எண்ட்ல முடியும். முடியுது. ஓகே. இந்த இடத்துல ஸ்டார்ட் பாயிண்ட்னா அதே பாயிண்ட் வந்து எண்ட்ல முடியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இது பாயிண்ட். இது முடிச்ச அப்புறம் இந்த ராஃப்டர்ஸ் நம்ம வந்து அசெம்பிள் பண்ணுவோம் கிரவுண்ட்ல. ஸ்டீல் ராஃப்டர்ஸ். ஸ்டீல் ராஃப்டர்ஸ். ஸோ இந்த காலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த மெம்பரும் பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லா கீழே கிரவுண்ட்ல அசெம்பிளி பண்ணுவோம். ஓகே சார். கிரவுண்ட்ல ஃபுல்லா அசெம்பிளி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூசிங் த கிரேன் நாங்க என்ன பண்ணுவோம், கிரேன் யூஸ் பண்றது சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஓகே சார். சரிங்களா, பில்டிங்கோட ஹைட் எவ்வளவு, ஓகே சார், இந்த பர்டிகுலர் மெம்பரோட வெயிட் எவ்வளவு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கிரேனோட கெப்பாசிட்டி, கிரேன் பூமோட லென்த், சரிங்களா, எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் கிரேனை யூஸ் பண்ண முடியும். சார் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல கிரேன் இருக்குங்களா சார்? இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நான் சொல்றது வந்து போனா எரெக்ஷனுக்கான கிரேன், மூவபிள் கிரேன், மொபைல் கிரேன். ஓ மொபைல் கிரேன். ஓகே. மொபைல் கிரேன். அந்த கிரேனை வச்சு தான் இது வந்து எரெக்ஷன் பண்ண முடியும். இப்போ இவ்வளவு பெரிய வெயிட் ஸ்ட்ரக்சர் வந்து மேனுவலா நம்மளால எரெக்ஷன் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த நான் ட்ரஸ் தூக்கணும் அப்படின்னா ஸோ எனக்கு எக்கனாமிக்கலாக தூக்கணும், ஹையர் கெப்பாசிட்டி கிரேன் கொண்டு வந்தால் எனக்கு வேஸ்ட்டு. ஸோ ஆனால் என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரஸ்ஸோட வெயிட்டு, ட்ரஸ்ஸோட லென்த்து எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ ஹைட்டில் தூக்கணும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு சில லோட் சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அந்த லோட் சார்ட்ஸுக்காக கால்குலேட் பண்ணிட்டு அதுக்காக நாங்கள் அங்கே மொபைல் கிரேன் ஹையர் பண்ணி கொண்டு வருவோம். ஓகே சார். என்ன கெப்பாசிட்டி கிரேன் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த கெப்பாசிட்டி கிரேனில் நாங்கள் இந்த ராஃப்டர் எடுத்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்நட் அசம்பிளி தான் வந்து ஃபிக்ஸ் பண்றது வந்து ஃபிக்ஸ் பண்றது தான். பிஇபியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதுதான் பிஇபியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாமே ஃபேப்ரிகேஷன் முடிஞ்சிடும். சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் கிடையாது, ஒன்லி அசம்பிளி மட்டும் தான் நம்மளோட ஒர்க்கிங். ஸோ வருவோம், பர்டிகுலர் போல் நட் டிராயிங்கில் இருக்கும், அந்த போல் நட்டில் நாம் எல்லாமே கனெக்ஷன் பண்ணி நிப்பாட்டோம்னா பில்டிங் ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டி ஆகிடும். அதுதான் சார். இந்த பிஇபி பில்டிங் தான் ரொம்ப ஈஸியாக எரெக்ட் பண்ணிடலாம், ஈஸியாக வச்சிடலாம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் காம்பனன்ட் சார் இன்வால்வ் ஆயிருக்கு பிஇபியில்? பிஇபியில் சார் மெயினாக பார்த்தீங்கன்னா காலம்ஸ்,
காலம்ஸ். அதை விட்டீங்கன்னா ராஃப்டர்ஸ், ராஃப்டர்ஸ், அப்புறம் பர்லின் பர்லின், பிரேசிங் மெம்பர்ஸ். பிரேசிங் மெம்பர்ஸ். ஸோ பர்டிகுலராக கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா கிரேன் பீம்ஸ் வரும். கிரேன் பீம்ஸ் வரும். ஒரு சில பில்டிங்கில் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து ரூஃப் மானிட்டர், ரிஜ்மெண்ட், அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே வரும். ஸோ பேசிக் காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ டைப் ஸ்ட்ரக்சருக்கு காலம், ராஃப்டர், பர்லின்ஸ், டைம் மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா, மற்றெல்லாம் ஆட் ஆன்ஸ் தான். உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். கிரேன் பீம்ஸ் வேணுமா, ரிட்ஜ் மானிட்டர் வேணுங்களா அப்படின்றது மாறும். அதை விட்டால் ரூஃப் ஷீட்டிங், கிளாட் ஷீட்டிங். ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரேன் சிஸ்டம் கிடையாது. நார்மலான ஏ டைப் பில்டிங் தான் இது. இது வேர் ஹவுஸ் அப்படின்றதுனால ஸோ கஸ்டமருக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே லைட்டில் சன்லைட் உள்ளே வரணும். ஓகே சார். அந்த பர்பஸ்க்காக நம்ம ஜியோமெட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு டிசைன் டீட்டெயிலிங் பண்ணி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்லைட் சிஸ்டம் அப்படின்னுவோம். ஓகே சார். ஸ்ட்ரிப்லைட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவில் இருந்து ரிட்ஜ் வரைக்கும் ஒரு 1/2 மீட்டருக்கு ஒரு லைட் த்ரூ பேனல் டோட்டலாக ரன் ஆகும். ஓகே சார். டோட்டலாக ரன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன்லைட்டை மேக்ஸிமம் எவ்வளோ அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு உள்ளே கொடுக்க முடியுமோ அவ்வளோ. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இபி பவர் கன்சியூம் பண்ணுறது வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜியோமெட்ரிக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேற எங்கேயும் கிடையாது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்ஸோட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் கூட சொல்லிக்கலாம் நம்ம. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க சன்லைட் எடுத்து கொடுக்குறதுக்கு வேண்டிய இந்த ஸ்ட்ரிப் லைட் கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகாதா சார்? ஹீட்டு அதுக்கு என்ன சார் பண்ணுவோம்? இல்லை சார், நம்ம இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். பாலிகார்பனேட். பாலிகார்பனேட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா. எம்போஸ்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பல் ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்டிங் ரொம்ப ஹைட்டாக போக போக நம்ம நார்மல் பாலிகார்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பில்டிங்கோட ஹைட்டு கம்மியாக எம்போஸ்டு சரிங்களா ஓப்பல் ஒயிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பில்டிங்கை பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் பில்டிங்கோட ஹைட்டு 30 ஃபீட் இருக்கிறதுனால இப்போ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நார்மல் பாலிகார்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒன்லி சன்லைட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சார் இந்த ஃபேன் எதுக்கு சுத்திட்டே இருக்குது? இந்த ஃபேன் எதுக்கு? இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா டர்போ வென்டிலேட்டர் அப்படின்னு. டர்போ வென்டிலேட்டர் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எந்த விட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் கிராவிட்டிலேயே அந்த ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும். சரி, எலக்ட்ரிக்கே இல்லாமல் சுத்திட்டு இருக்கு. ஆமாம், எதுவுமே கிடையாது. அவங்க ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பவரில் போய் இன்ஸ்டால் என்ன பண்ணணுமோ அந்த இன்ஸ்டால் பண்ண நாள்லேருந்து அதோட லைஃப் முடிகிற வரையும் அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். டெட் ஆகிற சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பில்டிங்குள்ளே இருக்கிற ஹாட் ஏரை வெளியே எடுத்து விடணும். ஸோ டர்போனில் பர்பஸ் அதுதான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா எந்த விட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அதுக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா பவரோ மேனுவல் ஒர்க்கோ மெக்கானிக்கோ எதுவுமே தேவைப்படாது. சுற்றிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம பில்டிங்கோட ஹாட் ஏரை எடுத்து வெளியே விட்டுரும். இதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார். இந்த சென்டர் காலம்ஸ் எதுக்கு சார் ரொம்ப போட்டிருக்கீங்க? ஏன்னா இதுவும் ரொம்ப திக்கா இருக்கு. இது இந்த ஏ டைப் பில்டிங்ல சென்டர் காலம் இம்பார்ட்டன்டா சார்? இல்லை சார், எல்லா ஏ டைப் காலத்துலையும் நம்ம சென்டர் காலம் வராது. ஓகே. ஸோ இதோட வித்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 ஃபீட் வருது. 80 அடி. ஆமாம், 80 அடி வருது. இந்த 80 அடிக்கு நாம் இந்த சென்டர் காலம் இல்லாமல் டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஓகே சார். ஸோ நம்மளோட காஸ்ட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக போகாது. ஸோ காஸ்ட் வந்து ஹை ஆகிடும். ஓகே. சென்டர்ல ஒரு இது மாதிரி ஒரு பில்லர் கொடுக்கும்போது ஓகே டோட்டல் நம்ம டிசைன் பண்ணி சென்டர்ல காலம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மேலே வர ராஃப்டர் இருக்கு இல்லைங்களா, இதோட வெயிட் வந்து டோட்டலாக குறைஞ்சிரும். ஸோ ஸ்டீல் பில்டிங்னாலே டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து வெயிட் தான் காஸ்ட். ஸோ வெயிட் நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கல் கொண்டு வரலாம். ஸோ இந்த ஒரு காலம் கொடுக்கறதுனால 30 to 40% ஆஃப் த ஸ்டீல் மெம்பரோட வெயிட்டை குறைச்சிடலாம். அதில் இந்த காலம் கொடுக்கறதுனால ஒரு 30 to 40% எக்கனாமிக்கல் சேவ் ஆகும். ஆமாம், சேவ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இந்த இன்டர்மீடியட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இதே ஒரு சில வேற ஹவுஸ்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இன்டர்மீடியட் காலம் கஸ்டமருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த இன்டர்மீடியட் காலத்தை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஸோ கஸ்டமருக்கு வந்து வைட் ஸ்பேஸ் வேணும். ஸோ அவங்களுக்கு பூம் லிஃப்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், மேபி மேலே மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல இந்த காலம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த காலம். அப்போ இந்த ஏ டைப் பில்டிங் எப்படி சார் நிற்கும்? ஸ்டேபிளா? இந்த காலம் அந்த காலம் சப்போர்ட் தான். ரெண்டு காலத்தோட சப்போர்ட் தான் அது. எல்லாம் அது ஸ்டேபிளா இருக்கும். அது ஸ்டேபிளா இருக்கும். அதுதான் டிசைன். அதுதான் ப்ரீஇன்ஜினியர்ட் பில்டிங்கோட டிசைனே அதுதான். ஓகே. அந்த இந்த ரெண்டு சைட் காலம்ஸ் பேஸ் பண்ணியே நமக்கு ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாவே நின்றோம். ரெண்டு சைட் காலம் பேஸ் பண்ணி அட்ஜசன்ட் காலத்துல இருக்க டைம் மெம்பர் பர்லின்ஸ் சரிங்களா, இதை வச்சு நின்றோம் நம்மளுக்கு. ஓகே, இது மெயின் கான்செப்டா இருக்கும் அதுல. சரி, நீங்க சொன்னீங்க இது ஒரு 36 அடி சென்டர்ல இருக்கு, சைட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் இருக்கு அப்படின்னு. ஒரு சேஃப்டி கன்சர்ன்ஸ் நீங்க சொன்னீங்க, ரொம்ப ஹைட் இல்ல கம்மியான ஹைட் தான் சொன்னீங்க. ரொம்ப ஹைட்டா இருக்கும்போது இந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்கு நம்ம என்ன சார் பண்றோம்? நிறைய பேர் ஏறி வேலை செய்யறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லயே எதாக இருந்தாலும் சேஃப்டி வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸாக நான் மெயின்டைன் பண்ணுறேன். கிரைட்டீரியாவாக இருக்குது. ஏன்னா இப்போ மேன் பவர் வந்து யாரை நம்பி நம்மளை நம்பி தான் இங்கே ஒர்க்குக்கே வராங்க. ஸோ அவங்க எப்படி நம்மளை நம்பி இங்கே வராங்களோ அவங்கள அப்படியே அவங்க ஃபேமிலிக்கு திருப்பி அனுப்ப வேண்டியது ஆஸ் ஏ கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேலே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது இங்கே. ஸோ யார் இங்கே சைட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரிலிமினரி சேஃப்டியை அடாப்ட் பண்ணியே ஆகணும்.
ஓகே சார். அந்த சேஃப்டி அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ நம்ம ஆஸ் ஏ ஜியோமெட்ரிக்ஸ் எம்ப்ளாயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லா எம்ப்ளாயிக்குமே ஒர்க்கர்ஸ்க்குமே சைட்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ பேசிக் சேஃப்டி ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. யாரெல்லாம் மேலே ஏறி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி ராஃப்டரில் லைஃப் லைன் கட்டியிருப்போம். ஓகே. லைஃப் லைன் போஸ்ட் வச்சு லைஃப் லைன் கட்டியிருப்போம். அவங்களுக்கு சேஃப்டி ஹார்னஸ் கொடுத்து சேஃப்டி பெல்ட் போட்டு தான் மேலே ஏற அலோவ் பண்ணுவோம். யாரெல்லாம் அவங்க சேஃப்டி பெல்ட்டை யூஸ் பண்ணி மேலே ஏறாங்களோ அவங்க மட்டும் தான் மேலே ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் என்னால் மேலே ஏறி ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கோ, யாருக்கெல்லாம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஜெனரலா யார் வேணாலும் ஏறி ஒர்க் பண்ண யார் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ என்னால் ஏற முடியாது, ஏன்னா உங்களால ஏற முடியாது. ஏன்னா இது ஜெனரல், ஏன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் மட்டும் தான் ஏற முடியும். ஓகே சார். சரிங்களா? அதான் நான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சேஃப்டி வீஸ் பார்த்தீங்கன்னா 2 சேஃப்டி பார்ப்போம். ஒன்று வந்து மேன் பவர் சேஃப்டி, ரெண்டாவது வந்து மெட்டீரியல் சேஃப்டி. ஓகே சார். மெட்டீரியல் சேஃப்டிக்கு என்னலாம் சார் பண்ணுறோம்? மெட்டீரியல் சேஃப்டி இப்போ நம்ம ஒரு கால்குலேட் பண்ணாத ஒரு கிரேன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஓகே சார். மேபி கிரேன் கொலாப்ஸ் ஆச்சுன்னா மெட்டீரியல் டேமேஜ் ஆகும். அந்த இடத்துல மேன் பவரும் டேமேஜ் ஆகும். ஆமாம் சார். அதனால எல்லாமே மெட்டீரியலுக்கான சேஃப்டியும் பார்த்து தான் ஆகணும், மேன் பவருக்கான சேஃப்டியும் பார்த்தாகணும். ஸோ ரெண்டுமே 100% நம்ம அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்டை இப்போ 0 டிஃபெக்டில் கொண்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட ஸோ கம்பெனிக்கும் அதில் ஒரு பேட் நேம் ஆகிடும், ப்ளஸ் கஸ்டமருக்கும் அது ஒரு இதாகிடும். ஒரு மன வருத்தம், ஏன்னா நம்ம சைடில் எப்படி நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் 100% சேஃப்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் தான் நம்ம எரெக்ஷன் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். 100% சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ஸ். கம்பல்சரி சேஃப்டி இல்லாமல் எந்த ஒர்க்குமே அலோவ் பண்ணுறதே இல்லை சார். லேட் ஆனாலும் பரவாயில்ல, சேஃப்டியோட தான் பண்ணுறோம். ஆமாம், கம்பல்சரி நம்ம லேட்டுன்ற கொண்டு வர மாட்டோம், ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கணும். அதுக்கு என்ன சேஃப்டி அடேர் பண்ணுமோ கண்டிப்பாக அதையும் பண்ணி தான். சேஃப்டி ப்ரிகாஷன் ஸ்டாப்பாக இருக்கும்ல. ஆமாம் சார். இப்போ இது சொன்னீங்க சார் 30-40,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு வேர் ஹவுஸ், இது ஏ டைப் வேர் ஹவுஸ். இது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு சார்? சிவில் ஒர்க் இல்லாமல் மற்றதெல்லாம். சிவில் ஒர்க் வந்து நம்ம இப்போ கஸ்டமர் ஸ்கோப்பில் போயிடுங்க சார். ஓகே சார். இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு மெட்டீரியல் வர ஆரம்பிச்சிச்சோ அன்னைய நாள்லேருந்து 45th டே இந்த பில்டிங் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம். 45வது நாள் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக முடிஞ்சு. இது முடிஞ்ச சைட் தான் நம்ம இது முடிஞ்சு நம்மளுக்கு டோட்டலாக முடிஞ்ச சைட் ஹேண்ட் ஓவர் பண்ண சைட். ஹேண்ட் ஓவர் பண்ண சைட் 45th டே அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். கம்பல்சரி முடிஞ்சிடும். ஓகே. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட் வால்யூம். சரிங்களா? இந்த பர்టిక్యులர் ப்ராஜெக்ட் நம்ம 45th டே முடிச்சு வெளியே போயிட்டோம். ஓகே சார். அது கூட நடுவுல பாத்தீங்கன்னா 2-3 நாள் மழை, அந்த நேச்சுரல் கிளைமேட்டிஸ்னால ஒரு 1 வீக் டிலே ஆச்சு. சோ அதெல்லாம் இல்லாம இருந்ததா நம்ம இன்னும் ஒரு 4-5 டேஸ் வந்து அகண்டாவே முடிச்சு வெளியே போயிட்டோம். ஓகே சார். சார் நீங்க நம்ம சிவில் ஒர்க்ஸும் பண்றோமா சார்? ஏன்னா சிவில் ஒர்க்ஸ் கஸ்டமர் ஸ்கோப் அப்படின்னு சொன்னீங்க இல்ல, சிவில் ஒர்க்கும் நம்ம எடுத்து பண்ணுவோம். இப்போ நம்ம கம்பெனில ஜியோமெட்ரிக்ஸ் இப்போ நம்ம சிவிலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே சார். சிவில் ஸ்டார்ட் இப்போ நாம பிகின் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அதுக்கான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணிருக்கோம். ஓகே. கோட்டேஷன் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ இன் ஃபியூச்சர் ஷார்ட்டா நெக்ஸ்ட் வீடியோ நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா எங்களோட சிவில் ப்ராஜெக்ட்டையும் சேர்த்து நீங்க வீடியோ எடுக்கலாம். ஓகே. சிவில் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமா ஆமா. அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே ஓகே. Thank you so much. Thank you very much. எப்போ பிரியாணி கொடுப்பீங்க? சீக்கிரமா கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ரம்ஜானுக்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் மந்த். Thank you. Okay. Thank you.